ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கமுதி கசரா செய்ய போகிறோம். ஆமாம், செய்கிறத பார்க்க வாங்க. முதல்ல இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். 1 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஆப்ப சோடா சிறிது எடுத்துக்கிடுவோம். ஒரு 300 சர்க்கரை எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் வந்து எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் கடலெண்ணெய் எதுனாலும் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு பிணைஞ்சு வைக்கணும். நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன் வாங்க. இப்போ மாவு கொட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1 கிலோ மாவுக்குன்னா 300 கிராம் சர்க்கரை போடணும். இது மாவு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு கிலோ மாவு போட்டுக்கிட்டோம். இதில் வந்து ஒரு 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆப்ப சோடா போடுறோம். ஆப்ப சோடா தான் கொஞ்சம் அதிகம் போடுவோம். அதை வந்து மெதுவு கொடுக்கும். 1 கிலோ மாவுக்கு இவ்வளோ ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா போடுறோம். இதில் வந்து ஒரு 2 சிட்டிக்கை வந்து உப்பு போடுறோம். அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதுக்கடுத்து தண்ணி விட்டு கரைச்சிக்கிடுவோம். இதை அதுக்கடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். மாவில் வந்து எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இந்த எண்ணெய் தான் வந்து மெதுவு கொடுக்கும். நல்லா பாஞ்சு மாதிரி வரும். நல்லா 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி கரைச்சிக்கிறணும். கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு இந்த மாவில் விட்டு பிணையணும். இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாவில் விட்டு பிணைஞ்சு வச்சிடணும். வச்சு ஒரு 10 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு செய்யணும். இதை ஊற்றிக்கிடுவோம். பார்த்து அவ்வளோதான். இப்படி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இப்படி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. பார்த்து இப்படி திட்டமாக வச்சு செய்யணும். பிணைஞ்சி இதை வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற விடணும். இப்போ நைட்டு பிணைஞ்சி வச்சா காலையில் செய்யலாம். செஞ்சால் நல்லா சாப்பிட்டா நல்லா வரும். டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கமுதியில் வந்து இப்போ நல்லா ஃபேமஸ். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி பிணைஞ்சு இப்படி வச்சிடணும். அப்படி பிணைஞ்சு வச்சுருங்க. வச்சு ஒரு 10 மணி நேரம் ஊற விட்ருங்க. இப்போ நைட்டு பிணைஞ்சு வச்சோன்னா காலையில் எழுந்திரிச்சு செய்யலாம். செஞ்சால் சூப்பராக வரும். இப்போ நான் காட்டுறேன். நம்ம மாவு பிரட்டி வச்சோம்ல, அது கமுதி கசராவுக்கு அது வந்து 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்படி இருந்தாலே கசரா வந்து நல்லாயிருக்கும். நல்லா மெதுவாக நல்லா வரும். இந்த பாருங்கள், இப்படி இருக்கணும் மாவு. இப்படி இருக்கணும். இதை வந்து இப்போ நம்ம ரொட்டி பரத்துற கட்டையில் வச்சு பரத்திக்கிடுவோம். அங்கே அடுப்பில் வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கிறணும். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறணும். இப்போ அடுத்து மாவு வச்சு நம்ம பரத்த போகிறோம். கீழே கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி பரத்தணும். அப்போ தான் எல்லாம் கையில் ஒட்டும். இப்படி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ரொட்டி பரத்துற மாதிரி தான் இப்படி கொஞ்சம் தேய்ச்சிக்கிறணும். தேய்ச்சிக்கிட்டு கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்தால் நம்ம கமுதி கசரா வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி பரத்திக்கிட்டோம். நல்லா இப்படி பரத்தி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கனமாக தான் வச்சுக்கிறணும். மெல்லிசெல்லாம் கனமாக பரத்திக்கிறணும். எவ்வளோ இப்படி இருக்கணும், இவ்வளோ தடிப்பாக அப்படி கனமாக பரத்தி வச்சுக்கிட்டு இப்போ வந்து கட் பண்ணணும். கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறணும். முக்கோணம் சேவை ஒரு கிராஸாக தான் கட் பண்ணணும். அப்படி தான் இந்த கசராவுக்கு அப்படி தான் செய்யணும். இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம போடும்போது அழகாக வரும். இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கிறணும்.
இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கசரா மாவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இப்போ எண்ணெயில் பொரிக்கணும், பொரிச்சு எடுக்கணும். வாங்க காட்டுறேன், பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா இருந்தால் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கசராவை நம்ம எப்படி போடணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி கனமாக இருக்கும். அந்த கனமாக உள்ளதை வந்து நம்ம இப்படி செய்யணும், இப்படி இழுத்து போடணும். அப்போ தான் வந்து உள்ளே மாவு இல்லாமல் நல்லா வரும். இல்லாட்டா மாவாக நின்றுக்கிறோம் கட்டி கட்டியாக. இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கங்க, இப்படி இழுத்து போடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பொங்கி வரும். பொங்கி வரவும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி ஒரு பக்கம் திருப்பி போடுவோம். பாருங்கள் நல்லா எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா பொங்கி பொங்கி இப்படி வரும். ஒரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். வந்தோடனே அதை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். எவ்வளோ நல்லா சாப்பிட்டா நல்லா வரும் இது. இப்போ வந்து இதை எடுத்துடுறோம் பார்க்க. அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இப்போ நம்ம கசரா சுட்டு எடுத்துட்டோம். இப்படி தான் ஒரு நல்லா டோஸ் பொங்கி பொங்கி ஒரு நல்லா இருக்கும். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை பிச்சு காட்டுறது உள்ளே வந்து மாவே இருக்காது. நல்லா இந்த பாருங்கள், இப்படி வச்சா மாவே இருக்காது. இதை வந்து டீயில் தொட்டு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கமுதிக்கு போனீங்கன்னா இதுதான் ஃபேமஸ். இது வாங்கி எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ். இதை இதுக்கு அடுத்து இன்னொன்று நல்லது தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு.